பயணம் பெரிய பயணம் அவர் வந்து பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் இந்த மாதிரி கருத்துக்கள் சொல்லும் போது புரிஞ்சுக்கிட்டு சொல்வது நல்லது. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா திமுக அரசு மட்டும் தான் குற்றம் சொல்கிறத வந்து பரவாயில்ல பேசுகிறாங்க. அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன சார்? என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து அரசியல் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. எல்லாருமே அரசியல் வரணும்னு நினைக்கிறவங்க. ஆனால் வந்து ஏற்கனவே சென்ற கூட்டத்தில் சொல்லும்போது கூட அவர் வந்து மும்மொழி கொள்கை வேண்டாம்னு சொல்லியிருக்காரு, நீட்டு வேண்டாம்னு. அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ மணிப்பூர் மணிப்பூரில் வந்து மைத்தேகன் குக்கின் 2 ஒன்று வந்து பள்ளத்தாக்கில் இருக்காங்க, வந்து ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்காங்க. அந்த வந்து மைத்தேகவங்க கிட்டத்தட்ட 50% மேலே அந்த மக்கள் இருக்காங்க. அவங்க பள்ளத்தாக்கில் வந்துருக்காங்க. அவங்க வந்து ஃபாரஸ்ட் ஏரியா கிட்ட 8% இருக்கிறவங்களுக்கு லேண்டெல்லாம் கொடுக்குறாங்க. பட் இவங்க அதிகமாக இருக்கிற இடத்துல இவங்க 8% தான் வந்து லேண்டே வாங்க முடியும்னு சொல்லுவாங்க. சின்ன ப்ராப்ளம் முதலேருந்து நடந்துட்டு இருக்கு. அது மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு அதை வந்து எந்த ஒரு அளவிலும் மக்கள் பாதிக்காத அளவில் இந்த சமரசத்தை கொண்டு வந்த முடியுமான்னு செயல்படும் போது முன்ன பின்ன அவங்க செயல்படுறது வந்து குற்றச்சாட்டு கிடையாது. அதுக்கு இங்கே ஈக்குவல் பண்ணியிருக்க வேண்டாம். அது வந்து சிந்திச்சு சொல்லலாம். ஏன்னா அவருடைய பயணம் பெரிய பயணம் அவர் வந்து பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் இந்த மாதிரி கருத்துக்கள் சொல்லும் போது புரிஞ்சுக்கிட்டு சொல்வது நல்லது. ஓகே சார், தேங்க்யூ சார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.